திமுகவும் காங்கிரஸும் துரோகிகள். வெளிப்படையாக சொல்றேன், மிகப்பெரிய துரோகிகள். இந்த மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது. கச்சத்தீவுன்றது நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி. அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் நம்முடைய ராமநாதபுரம் சேது மன்னனுடைய இந்திய ஆட்சியின் கீழே இருந்த அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸும் திமுகவும். ஸ்ரீலங்காவுக்கு தாரை வார்த்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்மளுடைய மீனவர்கள் அங்கே போனால் மீனவர்களுக்கு அங்கே போய் தான் அவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், அந்த மீன் வலைகளை உலர்த்த வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அங்கு செல்ல வழி இல்லை. இவர்கள் தாரை வார்த்து கொடுத்ததுனால 2014 வரலும் கிட்டத்தட்ட மீனவர்கள் மேலே துப்பாக்கி சூடு மட்டுமே 600க்கு மேலே 2004 திமுகவும் காங்கிரசும் ஆட்சி செய்த நேரத்தில் 600க்கும் மேலே மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மீனவர்கள் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 5 மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால். ஆனால் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இப்போதைய உட்கார்ந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் 10 ஆண்டுகளாக இந்த தொகுதிக்கு செய்ததெல்லாம் வஞ்சனை. இந்த தொகுதியை சீரழித்ததுதான் மிச்சம். நாம் எல்லாம் ஓட்டு போட்டு தொகுதிக்கு நல்லது செய்யுமா, இந்த தொகுதியை வளர்ச்சியடைய செய்யணும் ஓட்டு போட்டு அனுப்புனீங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாரு? தொகுதிக்கு ஒன்றும் செய்யல. திமுக குடும்பத்திற்கும் அவரையும் வளப்படுத்துறதுக்காக செஞ்சாரு. 2G ஊழல் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? 2G ஊழல் செஞ்சாரு. அதனாலதான் இந்த தேர்தலில் மக்கள் மோடிஜியா 2Gயான்னு கேட்கிறாங்க. மோடிஜியா 2Gயா? மோடிஜியா 2Gயா? மோடிஜியா 2Gயா? மோடிஜிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் மோடிஜியின் பக்கம் இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ராஜாவை புறக்கு நான் சொன்னேன். மோடிஜி அக்காக்களை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார், அவர்கள் உயர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ராஜா, நம்மெல்லாம் அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணுறது கூட கிடையாது. அக்காக்களை அந்த அளவுக்கு கேவலமாக பேசுவது, எம்ஜிஆரை கேவலமாக பேசுவது, கடவுள்களை கேவலமாக பேசுவது, ஊழல்னா திமுகனா ஊழல்னா திமுகவையும் ஊழலையும் எந்த நேரத்திலும் பிரிக்க முடியாது.